இன்னைக்கு வந்து தைவெள்ளி சுமங்கல் பாக்கியம் கிடைக்கும். பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க வெத்தலை, பாக்கு, கொம்பு மஞ்சள், வளையல் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறேன். ஓடுறாங்க பெரியமா. ரமேஷ் வந்து திருப்பதி போயிருக்கிறாரு. சூப்பரான ஒரு டேஸ்ட். காராமணியும் பீன்ஸும் போட்டு தான் நம்ம இன்னைக்கு பொரியல் பண்ண போறோம். வீட்டில் காய்ச்ச ஸ்ட்ராபெரி அதை காட்டி பிடிங்கன்னு ஓடி அனுட்டாங்கப்பா. பேசாம ஒரு சீரீஸ் எடுக்கிறீங்கன்னா இவனை கூப்பிட்டுக்கங்க. கேமரா முன்னாடி வந்தா பேசவே தெரியாது. அதான் பண்ணுவான். இப்போ நம்ம வடை போட்டுக்கலாம். உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள். அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. நான் உங்கள் வரலட்சுமி. இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இங்கே இந்த வழியாக போயிட்டே இருந்தோம். எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா மாங்காட்டு கோயிலுக்கு போகலான்னு நாங்கள் 2 பேரும் கிளம்பிட்டோம். ரமேஷ் வந்து திருப்பதி போயிருக்கிறாரு. அதனால நாங்கள் வந்து மாங்காட்டுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். திடீர்னு வந்து இதோ பார்த்தோன்னே எங்களுக்கு அவ்வளோதான் வந்து நின்று பார்க்கணும்னு தோணுச்சு. செமையா இருக்கு இங்கே தாமரம்லாம். ஆனால் பறிக்கல. இப்படி நடந்தோம். அதாவது ஆட்டோவில் வந்துக்கிட்டே இருந்தோம். நாங்கள் வந்து அருணை தான் கூப்பிட்டுன்னு கிளம்பிட்டோம். ஏன்னா ரமேஷ் இல்லை, அதனால அருணை கூப்பிட்டுன்னு கிளம்பிட்டோம். இந்த குளத்தை பார்த்தோன்னே அப்படியே ஐயோ இவ்வளோ பூ விட்டு வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். சூப்பரான ஒரு பேஸு. இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் அழகாக க்ளீன் பண்ணி அந்த இதுவெல்லாம் உட்கார்றதுக்கு இடமெல்லாம் போட்டு இதை சுற்றி நடக்கிற மாதிரி பண்ணாங்கன்னா பயங்கரமான இடம் இது. பார்க்கு மாதிரி அழகாயிடும். இதை பராமரிக்காமல் இப்படியே இருக்கிற தொட்டு பார்த்திங்கன்னா அப்படியே கிடக்குது. யாராவது இந்த ஊரில் உள்ள ஊராட்சி மன்ற தலைவரோ இல்லை யாராவது இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது. எல்லா குளத்துலேயும் தாமரை வளராது, ஒரு சில குளத்துல தாமரை வளரும். அதை சுற்றி வந்து நம்ம ஒரு உட்கார சேர் போட்டு ஒரு நடக்கிறதுக்கு ஒரு இடம் பண்ணோம் அப்படின்னா ஒரு அழகான ஒரு பார்க் ஆகிடும். காலையில் வாக்கிங் போகிறதுக்கு கூட ரொம்ப நல்லா இருக்கும். அருமையாக இருக்குது. இப்படி ஒரு இடம் உங்கள் ஊரில் இருக்கா இல்லை உங்கள் கிராமத்தில் இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி இடம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாங்க நம்ம மாங்காட்டு கோயிலுக்கு போயிடுவோம். இன்னைக்கு வந்து தைவெள்ளி, ஆடி வெள்ளினே வரும் எனக்கு. தைவெள்ளி 3வது வாரம். அதாவது தைவெள்ளியும் ஆடி வெள்ளியும் வந்து சுமங்கலிக்கு வெத்தலைப்பாக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்களாம் சொல்லுவாங்க. சுமங்கல் பாக்கியம் கிடைக்கும், அதுக்கப்புறம் குடும்பம் வந்து சுபிட்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஆடி மாதமும் அந்த மாதிரி தருவேன், தை மாதமும் அந்த மாதிரி தருவேன். இந்த மாதிரி இதில் வந்து வெத்தலை பாக்கு, கொம்பு மஞ்சள், வளையல், அதுக்கப்புறம் ஜாக்கெட் பிட்டு, ஒரு தட்டு, கயிறு, பூ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறேன். கோயிலில் வந்து ஒரு 9 சுமங்கலிக்கு இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கோயிலில் கொடுத்தாலும் நல்லது தான். இல்லை நீங்கள் கோயில் போக முடியாது, வீட்டிலையே கொடுக்கணும் அப்படின்னாலும் வீட்டிலையே கூப்பிட்டு கொடுக்கலாம். நீங்கள் நம்ம ஆமாம் முடிஞ்சது இவ்வளோ கரெக்டு, இவ்வளோதான் இவ்வளோ செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா கூட ஒரு வெத்தலைப்பாக்கு, ஒரு குங்குமம் வச்சு, ஒரு 2 வளையல் வச்சு கூட கொடுக்கலாம். கோயிலுக்கு வந்துட்டோம். அதில் பார்த்திங்கன்னா கூட்டமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். பரவாயில்ல, 50 ரூபா டிக்கெட் வந்து கொஞ்சம் காலியாக இருந்துச்சு. அதனால் லைனில் போயிட்டு லைன்லலாம் போல, லைனே இல்லாமல் போயிட்டு இருக்காங்க. கிடுன்னு ஓடுறாங்க பெரியமா. சமயம் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு பொறுமையாக வருவாங்க. அதனால் நாங்கள் காலையிலேயே வந்துட்டோம். நாங்கள் கோயில் போயிட்டு வந்து இங்கே சமையலுக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா பருப்பு வேக வச்சுருக்கு, சுரக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம். இன்றைக்கி பச்சை பட்டாணி, அதாவது ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி இருக்குது இல்லைங்களா, இதில் தான் நம்ம வடை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வடைக்கு வந்து கொஞ்சமாக நம்ம உளுந்து ஊற வச்சுருக்கோம், கொஞ்சம், அதாவது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேரட் பாயசத்துக்கு 1/2 லிட்டர் பால், நல்ல ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு இந்த கண்ணாடி ஜவ்வரிசியை போட்டு வேக வச்சுருக்கேன். பாருங்கள் வெந்துட்டுருக்கு. இங்கே வந்து நான் முந்திரி வறுத்து எடுத்துட்டேன். இப்போ வந்து இதுக்கு வந்து நெய் அதிகமாகலாம் ஊற்றக்கூடாது, சும்மா லைட்டாக ஊற்றி இந்த கேரட் வந்து அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸ் வேக வச்சுருக்கேன். இதில் வந்து காராமணி வேக வச்சுருக்கேன். காராமணியும் பீன்ஸும் போட்டு தான் நம்ம இன்றைக்கி பொரியல் பண்ண போகிறோம். நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நாங்கள் காய்கறி வெட்டும் போதே இது எல்லாமே வரலட்சுமியை ரெடி பண்ண சொன்னேன். சரி ஒவ்வொன்றா போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டாப்புல. இப்போ நான் சமைக்க ஆரம்பிச்சிட வேண்டியது தான். கேரட் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருவோம்.
பீன்ஸ் வந்து பொரியல் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பாருங்கள், உளுந்து வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு வெங்காயம் நம்ம பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வதங்கின உடனே நம்ம வந்து வேக வச்சுருக்க இந்த பீன்ஸை வந்து சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இந்த காராமணி நம்ம வேக வச்சுருக்கோம், வெள்ளை காராமணி, இதுவுமே இதில் சேர்த்துக்கலாம். நம்ம காராமணியில் உப்பு போடலை, அதனால் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பீன்ஸில் வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சாச்சு. இது வந்து சொரக்காய் கூட்டுக்கு ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 சொரக்காய், ஒரு 3/4 கிலோ சொரக்காய். பாசிப்பருப்பு வந்து ஒரு 150 கிராம் போட்டிருக்கேன். தக்காளி ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து வேக போட்டுடலாம். ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு. இதை மூடி வச்சுருவோம், நல்லா வேகட்டும். பாருங்கள், நான் உளுந்து வந்து அரை டம்ளர் ஊற வச்சுருக்கேன். இது இந்த தண்ணியோடவே நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த பருப்பு போடுற தொட்டு அதுக்கு தண்ணி தேவையில்லை. இவ்வளோ கொஞ்சம் இந்த தண்ணியோடு சேர்த்துப்போம். இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு அரை கிலோ அளவுக்கு பச்சை பட்டாணி, அதாவது நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ வருது இல்லைங்களா, அந்த பட்டாணி இது ஒரு அரை கிலோ அளவுக்கு இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு அப்படியே அரைச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் கொருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் பச்சரிசி மாவும் நம்ம போடணும், இன்னும் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், ஒரு பீஸ் இஞ்சி சேர்த்துக்கலாம். இதை வந்து போட்டுட்டு நம்ம இதை நல்லா பொடியாக இது பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மசிச்சாச்சு. இதில் சேர்த்துப்போம். அடுத்து இதிலையே வெங்காயமும் போட்டு இது பண்ணிக்கலாம். வடைக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன் இதில். இது வந்து பச்சரிசி மாவு, ஒரு 3/4 கப்பு வந்து பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இது வந்து மெதுவடை மாதிரியும் இருக்கும், மசால் வடை மாதிரியும் போட்டுக்கலாம். நம்ம இன்னும் கொருன்னு அரைச்சிங்கன்னா மசால் வடை மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து மெதுவடை மாதிரியே இருக்கும். பட்டாணி மெதுவடை, பச்சை பட்டாணி மெதுவடை. பாருங்கள், தேங்காய் வந்து இந்த மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிட்டேன். இதை மேலே போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்தில் இறக்கிடலாம். பாருங்கள், பீன்ஸும் காராமணி பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து பாருங்கள், நம்ம வீட்டில் காய்ச்ச ஸ்ட்ராபெரி, அது இப்போ தான் பிஞ்சு வந்திருக்கு. ஆமாம், அதை காட்டி பிடிங்கன்னு ஓடி அனுட்டாங்கப்பா. அழுகாதே. அணில் சாப்பிட்றது. இப்போது அணிலா எலியான்னு தெரியல, கொஞ்சம். ஆமாம், இது அது பேர் என்ன, புளுக்கோரியன் பச்சை. அது அழகாக வளர்ந்துருந்தது அந்த செடி. மொத்தத்தையும் கடிச்சு போட்டுட்டு போயிட்டாங்க. எலி பண்ண வேலையா, பெரியப்பா பண்ண வேலையா, இல்லைன்னு அது பேர் என்ன, அணில் பண்ண வேலையான்னு தெரியல. ஒரு சமயம் நீ மாடிக்கு போறியா? மாமா அண்ணா மட்டும்தான் மாடிக்கு நைட்டில் போவான். அப்புறம் உங்க எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ், எனக்கு வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க அவங்க. அதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அது என்னது? உனக்கு மட்டும் தனியா சர்ப்ரைஸ் கிஃப்ட்? அது எனக்கு மட்டும் ஸ்பெஷல். எங்க காட்டு பாப்போம். என்னது? வேலண்டைன்ஸ் டேக்காக எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருந்தது. எனக்கு பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அது கூட வந்து ஹிப் பெல்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொன்னு பாத்தீங்கன்னா செம்ம. அது என்னது? இது வர்ஷா சொல்லிட்டு போட்டு ஒரு இது சூப்பரா இருந்தது. எனக்கு இதுல பிடிச்சதே இதுதான். சூப்பர். இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன், நீங்களும் பார்த்து வாங்கிக்கோங்க. எல்லாமே நீங்க எப்படி கேக்குறீங்களோ அப்படி வந்து அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ட்ரெஸ் வந்து நான் இப்ப வியர் பண்ணல, அவங்க வந்து ஊருக்கு போயிருக்கனால அவங்க வந்த உடனே கண்டிப்பா நான் ஒரு நாள் வியர் பண்ணி காமிக்கிறேன். அப்ப நீ இது எங்க போட்டு போனாலும் தெரியும்ல, வர்ஷா ரமேஷ்ன்ட்டு. ஆமா, கண்டிப்பா தெரியும். காட்டு. அதுதான் எனக்கும் பிடிச்சிருக்கு. உங்களோட டீட்டெயில்ஸுமே நான் கீழே கொடுக்குறேன், நீங்களுமே சர்ச் பண்ணி அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணி நீங்க எப்படி கேக்குறீங்களோ அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து கண்ணாடி ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. எப்போவுமே பாயாசத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்ணாடி ஜவ்வரிசி யூஸ் பண்ணுங்கள், அது நல்லாயிருக்கும். இப்போ கேரட் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா வேகணும். நமக்கு இது வந்து கேரட் கீர் மாதிரியே இருக்கும், அப்புறம் பாயாசம் மாதிரியும் இருக்கும். கீர் மாதிரியும் இருக்கும். பீர் இல்லை, கீர். நான் கீர் தான் சொன்னேன். சரி வா. சாம்பாருக்கு வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். அரை ஸ்பூன் அளவுக்கு
நம்ம வந்து உளுந்து போட்டுக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 2-3 வெந்தயம். இது வந்து சாம்பாருக்கு. 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பாயாசத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 3 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நம்ம கன்ஸ்டர்ட் மில்க் ஊற்றிக்கலாம். அது பேர் என்ன சொல்லுடா, நீ சொல்லுடா. மில்க் மேடு. அது பேர் இன்னொன்னும் சொல்லுவாங்க, கன்ஸ்டர்ட் மில்க்கோ ஏதோ சொல்லுவாங்க. தக்காளி ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா உப்பு ஒரு 2 ஸ்பூன் வந்து கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஒளர்ற அண்ணா இருந்தாலும் ஒளரதான் செய்வேன். ஆமாம் ஆமாம். போர் அடிக்குதா? நீ பேசவே மாட்டேன்ற. ஒன்னும் உனக்கு பேச தெரியாது. நீ கேமராக்கு பின்னாடி தானடா இருக்கிற. யாராவது படங்கடா எடுக்கிறீங்கன்னா இந்த பையனை கூப்பிட்டு படம் எடுங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா சீரியஸ் அந்த மாதிரி எடுக்கும் போது இந்த பையனை கூப்பிட்டுக்கோங்க. ஏன்னாக்கா கேமரா முன்னாடி வந்தால் பேசவே தெரியாது. அதான் பண்ணுவான். பேசாமல் ஒரு சீரியஸ் எடுக்கிறீங்கன்னா இவனை கூப்பிட்டுக்கோங்க. ஆமாம், முள்ளங்கி சாம்பார் தான் வைக்க போகிறோம். இந்த பனிக்காலத்தில் முள்ளங்கி சாம்பார் வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி போட்டு வதக்கிடுங்க. அப்போ தான் ரொம்ப நல்லது. இல்லை, குழந்தைங்களுக்கு சாம்பார் கொடுக்குறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி வதக்கிட்டால் ரொம்ப நல்லது. பாயாசத்துக்கு நம்ம ஏலக்காய் பொடி கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கிற இந்த முந்திரியோ சேர்த்துருவோம். அவ்வளோதான், நமக்கு வந்து கேரட் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சுரக்காய் போட்டு நல்லா வந்து வெந்துருச்சு. இதில் வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுரக்காய், பாசிப்பருப்பு, மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய், மஞ்சள் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். கூட்டு வந்து இந்த மாதிரி வைக்கும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப கட்டியாக கூட்டு வைக்கக்கூடாது, அப்படி வச்சா அதோட டேஸ்ட்டே போயிடும். இந்த மாதிரி இருக்கணும். கூட்டுக்கு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சேர்த்துடலாம். இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுவோம். இங்கே வந்து தாளிச்சாச்சு. தாளிச்சதை எடுத்து இதில் கொட்டிடுவோம். ஒரு கிண்டிடுவோம். சொரக்காய் கூட்டு. கூட்டு ரெடி ஆயிடுச்சு. சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா நம்ம புளி ஊற்றிக்கலாம். புளி வந்து நம்ம வந்து ஒரு கோலி உருண்டை அளவை விட கொஞ்சம் பெருசு. ஏன்னு கேட்குறீங்கன்னா நம்ம வந்து ஒரு 8 பேருக்கு வைக்கிற தொட்டு அந்த அளவு. இதே நீங்கள் 2 பேருக்கு வைக்கிறீங்கன்னா சும்மா ஒரு 2 புளி கொட்டையோட அளவு இருக்குது பார்த்திங்களா, அந்த அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் 2 பேருக்கு வைக்கும் போது. இப்போ இது நல்லா கொதிச்சோன்னா நம்ம பருப்பு எடுத்து ஊற்றிடலாம். இப்போ நம்ம வடை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணியில் வந்து கை இது பண்ணிவிட்டு நினச்சிட்டு பெரிய சைஸ் தான் இது. இப்படி எடுத்து இப்படி ஒரு ஓட்டை போட்டு அவ்வளோதான் போட்டுருணும். இப்போ பெரியம்மா வந்துட்டு கரெக்டாக இல்லையான்னு பார்க்க போகிறாங்க. இன்னும் வெளியே வரல மருந்து. இது வந்து உண்டியல் வந்து சேவிங். நான் வந்து காசு சேர்த்து வச்சுருந்தேன். ரமேஷ் வந்து திருப்பதி கிளம்பினால, சரி அதை பாப்பாக்கு நகை எடுக்கணும்னு வச்சுருந்தேன். ஆனால் வந்து ரமேஷ் திருப்பதி போய் அங்கே ஒரு காயின் போட்டுக்கிறாங்க. அதனால அந்த காசு எடுத்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் அடுத்த உண்டியல் சேர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் க்ரீன் வடை பச்சை பட்டாணி க்ரீனாக தான் இருக்கும். பாருங்க வடை எப்படி இருக்குன்ட்டு. ஓகே 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 வாம்பா. சாம்பார் பருப்பு ஊற்றிடுமா சாம்பாரில். இந்த காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து பருப்பு ஊற்றிக்கலாம். பாருங்க, இன்னைக்கு சூப்பராக வந்து மத்தியானம் லஞ்ச் முடிஞ்சிருச்சு. சமைச்சு முடிச்சாச்சு. என்னது முள்ளங்கி சாம்பார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரட் பாயாசம், பீன்ஸும் காராமணியும் பொரியல், சொரக்காய் கூட்டு, இது வந்து பச்சை பட்டாணி வடை. பச்சை பட்டாணி உளுந்து வடை. சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, Facebookல ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.